தமிழ் படங்க வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனா தியேட்டர்ல போய் உடனே பார்க்காம ஆன்லைன்ல ரிவ்யூ படிச்சுட்டு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்டு பிங்க் பண்ணி மச்சான் இந்த வீக்கெண்ட் படத்துக்கு போலாமாடான்னு கேட்ட உடனே போய் பார்ப்போமே அந்த மாதிரி படம் நினைச்சியாடா? கபாலிடா. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட வெளியா இருக்கிற படம் கபாலி. சூப்பர் ஸ்டார் படம் வேற. 80-90களில் பிறந்த குழந்தைகளுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ. அவருடைய ஸ்டைல், அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் அவர் பேசுற பஞ்ச் டைலாக், அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே வர ஒரு எனர்ஜி, இது எல்லாமே அந்த 80s 90sல பிறந்த குழந்தைகளுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஈர்க்கிறதுக்கான மிகப்பெரிய காரணங்கள். நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷன், அதாவது நம்மளுடைய அப்பா மக்கள், அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பிடிக்க காரணம் அவருடைய ஆக்டிங் திறமை. ஸோ ஜானி, முள்ளும் மலரும், தளபதி, அந்த மாதிரி படங்கள்ல வந்து ரஜினியோட ஆக்டிங்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண படங்களை பார்த்து நம்மளுடைய அப்பா மக்கள் வந்து ஃபேன் ஆனாங்க. அண்ட் ஆஃப் லேட் வெளியான சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் ஃபேன்ஸை பெருசா திருப்தி படத்துல அப்படின்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியாலேயும் அவங்களுடைய டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் அடிக்கடி தெரிவிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நான் முன்ன சொன்ன ஜானி, முள்ளு மலரும், தளபதி, அந்த மாதிரி படங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி வி வாண்ட் திஸ் ரஜினி பேக், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் பண்ணணும், அவருடைய அடுத்த படத்தில் அவருடைய வயசுக்கு ஏற்ற மாதிரியான ரோல்ஸ் அவர் பிளே பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது மாதிரி அவங்களுடைய ஒப்பீனியன் எல்லாத்தையும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கபாலி படம் அமைஞ்சது. ரொம்ப வருடங்கள் கழித்து சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு யங் டேரக்டர் கூட படம் பண்ணியிருக்காரு. அதுவும் இது வந்து டேரக்டர் ரஞ்சித்தோடைய 3வது படம். மெட்ராஸ், அட்டகத்தி போன்ற வித்தியாசமான படங்களை கொடுத்ததுனால கபாலியும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதே நேரம் ரஜினி வந்து ஒரு யங் டேரக்டர் கூட இணையறதுனால ஆக்டிங் திறமையை தாண்டி அந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வந்து யங் டேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா யோசிச்சு அவங்களுடைய ஐடியாஸை வந்து இந்த படத்துல புகுத்திருப்பாங்க. ஸோ கரெக்டா ரஜினியோட ஆக்டிங் திறமையும் அதே நேரம் ரஜினியோட மாசியும் பேலன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு படத்தை இப்ப இருக்கிற யங் டேரக்டரால கொடுக்க முடியுமா எக்ஸ்பெக்டேஷன்ஸோட எல்லாம் பார்த்தோம். அண்ட் அதே நேரம் ரஞ்சித் வந்து அவரோட இன்டர்வியூஸ்ல சொல்லியிருந்தாரு, இது வந்து நீங்க முந்தைய சூப்பர் ஸ்டார் படங்களை பார்த்த மாதிரியான மாஸ் எலமெண்ட்ஸ் நிறைய இல்லாம ரஜினியோட ஆக்டிங் திறமை எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரியான படமா தான் இது இருக்கும்னு அவரோட இன்டர்வியூலும் சொல்லியிருந்தாரு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட நம்ம கபாலியை பார்த்திருக்கோம். நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சதா இல்லையாங்கிறத நம்ம டீடைலா பார்க்கலாம். கபாலி படத்துடைய மிகப்பெரிய பிளஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிறைய பேர் படம் பார்க்கறதுனால ஸோ படத்துடைய பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிட்டே சொல்லிட்டு போனால் நிறைய ஸ்பாய்லர்ஸ் வரும். அண்ட் படம் பார்க்குற நீங்கள் வந்து இந்த ஸ்பாய்லர்ஸை கேட்டுட்டு உங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கூடாது. ஸோ நீங்கள் அந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுனால எல்லாமே ரெஸ்ட்ரிக்டடான என்னுடைய ஒப்பீனியனை நான் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் ஃபேன்ஸ், அதாவது 80s 90sல நான் முன்ன சொன்ன மாதிரி பிறந்த கிட்ஸ் வந்து அவங்க வந்து பெருமையா சொல்லிக்கலாம், சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண படங்கள்ல கபாலிக்கு ஒரு சிறப்பான இடம் உண்டு அப்படின்னு வந்து நம்ம பெருமையா இந்த கபாலி படத்தை பத்தி சொல்லிக்கலாம். குறிப்பா படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஒரு 30 minutes ஸ்ட்ரெச் இருக்கும். அதாவது இன்டர்வல் முடிச்சுட்டு ரஜினி வந்து அவருடைய ஒய்ஃபை தேடி போற அந்த சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். நீங்க வந்து ஒரு ரொம்ப எமோஷனல் அண்ட் சென்சிட்டிவான பர்சன்னா கூடவே கொஞ்சம் கர்ச்சிஃப் எடுத்துட்டு போங்க. அந்த அளவுக்கு வந்து ரஜினி சார் வந்து டைலாக்ஸ் அதிகமா பேசாம அவருடைய கண் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வந்து அந்த பெயின் அண்ட் அந்த ஃபீலிங்ஸ் வந்து அப்படியே வெளியே கொண்டு வந்திருந்தாரு. குறிப்பா சொல்லணும்னா அந்த மனைவியை பார்க்க போறோங்கிற ஒரு சந்தோஷம் அண்ட் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க போறோமே நம்மளை ஞாபகம் வச்சுப்பாங்களாங்கிற ஏக்கம், அந்த எதிர்பார்ப்பு, அதே நேரம் அந்த மனைவியை பார்த்த உடனே வர அந்த சின்ன புன்சிரிப்பு அண்ட் கண் ஓரமா தேங்கி இருக்கிற கண்ணீர், இந்த மாதிரி வைட் வெரைட்டி ஆஃப் எமோஷன்ஸ்ல வந்து ரஜினி சார் வந்து ரொம்ப சூப்பராகவே கலக்கியிருந்தாரு. அண்ட் ரொம்ப திருப்தியா இருந்தது. அதாவது இந்த மாதிரி ஒரு ரஜினியை தான் நம்ம பார்க்கணும்னு நினைச்சு நம்ம போயிருக்கும்போது ரஞ்சித் அதே மாதிரி ரஜினியை வந்து நம்ம பிரசென்ட் பண்ணது திருப்தியா இருந்தது. அதே நேரம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா என்னடா ஒரே ஆக்டிங் ரஜினியா இருக்கு, எங்கடா மாஸ் ரஜினியை காணும் நீங்க எதிர்பார்க்கும்போது அதுக்கான கரெக்டான சீன்ஸ் எல்லாமே ரஞ்சித் சூப்பரா வச்சிருந்தாரு. ரஜினி சாரோட இன்ட்ரோல இருந்து ஒரு 15 minutes ஸ்ட்ரெச், அதாவது இன்ட்ரோல இருந்து இன்ட்ரோ சாங் போற வரைக்கும் ஒரு சீக்வன்ஸ் வரும். அது வந்து ரஜினி சாரோட ஃபேன்ஸ் அண்ட் அவருடைய மாஸ் சீன்ஸ் எதிர்பார்க்குற ஃபேன்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் அது. அண்ட் கிளைமேக்ஸ், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் அந்த அளவுக்கு திருப்தி கொடுக்கலனாலும் ஏன்னா லாஜிக்கல் லூப்ஹோல்ஸ் கொஞ்சம் இருந்தது. இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸ் பிளே ஆன விதம், அதுல வந்து ரஜினி சாரோடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட், அந்த சிரிச்சுக்கிட்டே வில்லனை பார்க்குற இடங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ரஜினி சாரை தவிர்த்து அடுத்த பிளஸ் யாருன்னு பார்த்துட்டோம்னா ராதிகா ஆப்டே. அவங்களுக்கு வந்து நிறைய சீன்ஸ் படத்துல இல்லைனாலும் அவங்க வந்து அந்த கொஞ்ச நேரத்துலயும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா ரஜினி சாரை பார்த்து அவங்க கலங்குற அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தன்சிகா, கலையரசன், தினேஷ், இவங்க எல்லாருமே படத்துல இருந்தாங்க. பெருசா அவங்களுக்கு எந்த ரோலும் இல்லைனாலும் படத்துல டேரக்டர் அவங்களை என்ன செய்ய சொன்னாரோ அதை வந்து ரொம்ப கரெக்டா அந்த கேரக்டருக்கு என்ன தேவை அதை செஞ்சிருந்தாங்க. ஜான் விஜய் வந்து எப்பவுமே அவருடைய முந்தைய படங்களை பார்த்தா முட்டைக்கண்ணை வச்சுட்டு உருட்டிட்டு ஒரு இரிட்டேட்டிங்கான ரோல்ல இருக்கும். ஆனா இதுல வந்து ரொம்ப நீட்டா ஒரு ரஜினி சாரோட ஃப்ரெண்டா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. டெக்னிக்கல் விஷயங்கள் பார்த்தோம்னா கபாலில கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும்.
கேமரா ஒர்க் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்லை, சில இடத்துல வந்து அந்த லைட்டிங் எல்லாமே கொஞ்சம் டல்லா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் பட் அதை தவிர்த்து பார்த்தோம்னா ரஜினி சாரை வந்து ரொம்ப நீட்டா ப்ரெசென்டபிளா அந்த கேமரா ஒர்க் காட்டுற மாதிரி தான் இருந்தது. பின்னணி இசை நெருப்புடா அண்ட் மாயநதி இந்த 2 பாடல்கள் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அதிகமாக ஓடிட்டு இருந்தது. நம்ம முந்தைய சந்தோஷ் நாராயண் படத்துல பார்த்த அந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் பிஜிஎம்ஸ் வந்து கபாலில மிஸ் ஆச்சு. ஆனா அதே நேரம் அவர் யூஸ் பண்ண அந்த பிஜிஎம்ஸ் எல்லாமே அந்த சீனுக்கு ஆப்டர். ஸோ ரஜினி சாருக்கு ஒரு மாஸ் ஏற்றும்னா கரெக்டா மாஸ் ஏற்றுச்சு. அதே நேரம் அந்த எமோஷனல் சீன்ஸ் பிளே பண்ணும்போது கரெக்டா நம்மளுடைய மனசு உருக்குற மாதிரியான இசை தான் இருந்தது. கபாலி திரைப்படத்துடைய மைனஸ் அப்படின்னு சொல்றதை விட இந்த படத்துல இருக்கிற சில விஷயங்கள் வந்து எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் ஒர்க் ஆகாது அண்ட் சில ஆஸ்பெக்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் அப்பீலிங்கா இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் மாஸ் ரஜினி பிளஸ் கிளாஸ் ரஜினி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு அன்இவன் பேஸ்ல தான் போயிட்டு இருந்தது. ரஜினியோட இன்ட்ரோ வரைக்கும் படம் நல்லா இருந்தது அண்ட் இன்ட்ரோல இருந்து ஒரு 15 மினிட்ஸ் சீக்வன்ஸ் வரைக்கும் படம் நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் ஒரு ஸ்லோ பேஸ்ல மூவ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் அப்புறம் ஒன்ஸ் அந்த ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போது படம் கொஞ்சம் பிக்கப் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு படத்துல வந்து ஒரு ஈவன் ஃப்ளோ இல்லாம இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போகும். ஸோ கரெக்டான ஆக்டிங் ரஜினி எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி ஒரு 30 மினிட்ஸ், அதே மாதிரி ஒரு மாஸ் ரஜினி காட்டுற மாதிரி ஒரு 30 மினிட்ஸ் ஒரு பேலன்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தோணும் ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இது மாதிரி இல்லை, ஸோ இதுல இருந்த மாஸ் சீன்ஸ் மாதிரி ஏன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இல்லைங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் உங்க மனசுல ஓடும். அடுத்து படத்துடைய வில்லன்ஸ் எல்லாருமே ரொம்ப வீக்கா இருந்தாங்க. அவங்களுடைய கேரக்டரைசேஷன் எப்பவுமே நம்ம ரஞ்சித் படத்துல வந்து எல்லா கேரக்டருக்குமே ஒரு டெப்த் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த படத்துல வில்லன் ஆகட்டும் அண்ட் மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும், ஐ மீன் கபாலியை தவிர்த்து வர மற்ற கேரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருக்குமே அந்த கேரக்டருடைய டெப்த் அண்ட் கேரக்டருடைய ஆர்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ தட் என்ன ஆகுதுன்னா கபாலி அங்கிற தனி மனுஷனை தவிர்த்து மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே மனசுல வந்து ரொம்ப பெருசா ஒட்டலை. ஏன்னா இது ரஜினியோட ஃபோக்கஸ் பண்ண படம். ஸோ கபாலிங்கிற கேரக்டர் அவரை பத்தி தான் படம் இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ் மேலே இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருந்ததுன்னா ஸோ ஒரு ஓவராலா பார்க்கும்போது எல்லா கேரக்டருமே நம்ம மனசுல நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஒரு மார்க் ஆண்டனி இல்லை நீலாம்பரி ஸோ அந்த மாதிரியான வில்லன் வந்து ரஜினி படத்துல இருப்பாங்க, ஒரு பவர்ஃபுல் வில்லன் இருப்பாங்க, நீங்க எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டா தான் இருக்கும். குறிப்பா கிஷோர் மேல நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அவருக்கும் இந்த படத்துல பெருசா ரோல் இல்லை. அண்ட் அந்த சைனா வில்லன் வந்து நம்மளுடைய டாங்லி மாதிரி பெருசா சாகசம் பண்ணுவார்னு பார்த்தா அவருக்கு டைலாக்ஸ் கூட ரஞ்சித் அவ்வளவா இந்த படத்துல கொடுக்கல. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. திரைக்கதையில நிறைய லாஜிக்கல் ஓட்டைகள் இருந்தாலும் ரஜினிங்கிற ஒற்றை மனுஷன் தன்னுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல எல்லா லாஜிக்கல் லூப் ஹோல்ஸையும் அடைச்சிடுறாரு. கபாலி எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குமா அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு ரஜினி ஸ்கிரீன்ல வந்துருந்தாலே போதும், அவர் என்ன மாதிரியான படங்கள் கொடுத்தாலும் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு கபாலி கண்டிப்பா ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அண்ட் அதே நேரம் எனக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஆஃப் மாஸ் ரஜினி அண்ட் கிளாஸ் ரஜினி. ஸோ எனக்கு வந்து ஒரு ரஜினி படமாகவும் இருக்கணும், அதே நேரம் நான் ஒரு ரஞ்சித் ரசிகனா போறேன், எனக்கு அது ஒரு ரஞ்சித் படமாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்க டிசப்பாயிண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ரஜினி படம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு பெர்ஃபெக்ட் ரஞ்சித் படம் அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். ஆனா அதே நேரம் ஒரு நல்ல படமா இருக்கும். ஆனா எனக்கு வந்து ஒரு விறுவிறுப்பான ரஜினி படம் வேணும். ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பரபர விறுவிறுன்னு போகணும். ரஜினி ஸ்கிரீன்ல வந்து எல்லாரையும் அடிக்கணும், பஞ்ச்லாக் பேசணும், ஸ்ரேயா கூட பாட்டு பாடணும், சலமன் பாப்பையா கூட காமெடி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கமர்ஷியல் மசாலா படம் வேணும் எதிர்பார்த்து நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கபாலி டிசப்பாயிண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், ரஜினி சார் வந்து கபாலி படத்துல சொன்ன பஞ்ச்லாக் மாதிரி அவர் சொல்லலாம், நான் வந்துட்டேன்னு சொல்லு, எல்லா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கும் நான் வந்துட்டேன்னு சொல்லு, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்டர் ரஜினியை நீங்க எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி இப்ப வந்துட்டான்னு சொல்லுங்கிற மாதிரி நிறைய அவார்ட்ஸ் அடுத்த வருஷம் ரஜினி சார் கபாலி படத்துக்காக வாங்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். கஷ்டப்பட்டு மேக்கப்லாம் போட்டிருக்கேன், விபூதி தான். சரி, இந்த வீடியோ ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.